ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. இந்த வீடியோவில் எப்படி PHP யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதை எப்படி முடிக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் எப்படி ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸில், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் தராங்க. நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் தந்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் கிளைண்ட் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருடைய பிஸ்னஸ்க்கு இப்போ நீங்கள் செய்ய போகிற ப்ராஜெக்ட் எந்த லெவலில் யூஸ் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் தெளிவாக அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்டோட சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது யூஸ் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் அந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸாக கருதப்படுது. ஸோ நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்டை கிளைண்ட் பக்காவாக யூஸ் பண்ணணும், அதுதான் சக்ஸஸ். ஸோ அதை எப்படி பண்ண வைக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் என்ன மாதிரி டைப்பான பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் பண்ணுற பிஸ்னஸ்க்கு நம்ம பண்ண போகிற அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராஜெக்டை டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் கிளைண்ட் கிட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வாங்கிடணும். ஒரு ஸ்க்ரீனும் எப்படி வரப்போகுது, அவர் எப்படிலாம் எதிர்பார்க்குறாரு அப்படின்றது. ஏன்னா ஒரு சில கிளைண்ட்ஸ் நல்லா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஒரு சில கிளைண்ட்ஸ் புதுசாக சாஃப்ட்வேரை பார்க்குறவங்களா கூட இருப்பாங்க. ஸோ நம்ம ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அதை டிசைன் பண்ணோம். முக்கியமாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதை டிசைன் பண்ணோம். யார் வந்தாலும் அந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை தெளிவாக செய்யணும். ஸோ அதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா, அவருடைய என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் பிஸ்னஸ்க்கு என்னென்ன மாடியூல்ஸ் வரப்போகுது, அதாவது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரப்போகுது, அதை அவர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபுல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்ட அப்புறம் தான் நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் இப்போ ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைண்ட்கிட்ட ஒரு வாட்டி ஒரு அப்ரூவ் மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ தட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இதுதான் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரப்போது, நீங்கள் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்ய போகிற உங்களுக்கும் தெளிவாக இருக்கும், கிளைண்ட்டுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ எப்படி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஒரு இப்போ கரண்ட்டாக இருக்க ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ளோவை ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.